Welcome to Shivan vs. Travelers YouTube channel. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்பு தட்டோட செட்டு கடையில் இருக்கோம். நம்ம இன்றைக்கி சுவையான தட்டோட செட்டு சாப்பிட வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓமலூருக்கு பக்கத்தில் இருக்க காமலாபுரம் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தட்டோட செட் போடுறாங்க. நம்ம எல்லா பிளேஸ்லையும் சாப்பிட்டு போட்டோம், அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா அப்பு தட்டோட செட்டு கடை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் கடை பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா பகலில் வைக்க மாட்டார், நைட் டைமில் மட்டும்தான் வைப்பார். ஏன்னா திருநெல்வேலியில் இருட்டு கடை அல்வா ஃபேமஸ் மாதிரி நம்ம அப்பு தட்டோட வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அண்ணன் தான் ஓனரு, ஆனால் நம்ம நல்லா கவனிப்பார், ஃப்ரீயாக பேசுவார். ஒரு செட்டோட செட்டு வாங்கினீங்கன்னா ஏதோ ஒரு செட்டு ஒரு பீஸ் செட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கொடுப்பாரு. அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும் என்ன ஏதோ விளையாட்டு செட்டு போடுறாங்க. நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு நோய்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா முருகல் போடுறாரு, செட்டு போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி செட்டு போடுறாரு. அதுக்கப்புறம் பீட்ரூட்டில் யாருமே செட்டு போட்டிருக்க மாட்டாங்க, அண்ணன் செட்டு போடுறாரு பீட்ரூட்லேயே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு அதை தாண்டி நான்வெஜ்ஜில் வேணும்னா நிறையா இருக்குது, எக்கில் போடுறாரு. வந்துருச்சு போட்டு வரும். அவசியம் இருக்குது. ஆனியன் செட்டு, தக்காளி சாப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்னோம் ஆனால் வாங்க, இந்த பிஸ்னஸ் எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க? நான் ஒரு 5 வருஷமாக பண்ணுறீங்க. உங்களுக்கு கஷ்டம் இப்போ எப்படி இருக்குது? ஃபீல் எப்படி இருக்குது? ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது? இப்போ எப்படி இருக்குது? போகிறதும் ஓரளவுக்கு ஒரு மாதம் திருப்தியாக போயிட்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செட்டு என்ன ப்ரைஸ் நான் கொடுக்குறீங்க? பார்த்தீங்கன்னா நார்மல் செட்டு 20, பூண்டு செட்டு 30, முட்டை செட்டு 25. ஆனால் ஓமூர் சேலம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபான்றாங்க. உங்களால் எப்படி அவ்வளோ சீப்பான ரேட்டுக்கு இப்போ உங்களால் கொடுக்க முடியுது இந்த ரேட்டுக்கெல்லாம்? இந்த நம்ம லோக்கலில் பொறுத்தவரைக்கும் இப்படி தான் கொடுத்தோம். அப்போ தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்படி அப்படி தரமான பொருளை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுத்து எப்படி கட்டுப்படி ஆகுதாங்க? உங்களுக்கு கூலி கிடைச்சா போதும். ஓகேண்ணா, கூலி கிடைக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ லைஃப் போயிட்டு அப்படின்னா மக்களுக்கான சேவைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. இன்னும் ஆல் தி பெஸ்ட்ண்ணே. உங்கள் தொழில் இன்னும் நல்லா வளரணும்.